வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சுற்றி வளைக்கப்பட்ட திமுக கண்டுபிடிக்கப்பட்ட 3,18,000 கோடி, ஒவ்வொரு ஆண்டும் 78,000 கோடி. மலைத்து போன தமிழக மக்கள் ஐயோ ஐயோ என்று அலறி துடித்த தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு எதற்காக அலறி துடிக்கணும்? நேத்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்கள். அந்த வெள்ளை அறிக்கையில நான் சொன்ன கோடிகளை எல்லாம் அப்படியே அம்பலப்படுத்தினார்கள். திமுக ஆட்சியில 4 ஆண்டு காலம் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் நிதியமைச்சராக இருந்தார். ஸோ அவருக்கு எதிராக தான் எல்லா அம்புகளும் பாய்ந்திருக்கிறது. ஸோ அப்போ இயற்கையாகவே அவர் அலறி துடிக்கத்தானே வேணும். அதனால வெள்ளை அறிக்கையில என்ன வந்தது, ஏன் தங்கம் தென்னரசு அவர்கள் அலறி துடித்தாரு? அது மட்டும் இல்ல, இந்த 3,18,000 கோடி என்று சொல்றோமே, அது என்ன விஷயம்? எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல 3,18,000 கோடி, இது பொதுத்துறை நிறுவனங்களுக்காக தமிழக அரசாங்கமானது கடனை கொடுத்தோ இல்ல மானியமாக அளித்தோ நம்ம தமிழகம் கடன்காரனாக ஆன தொகையினுடைய அளவுதான் 3,18,000 கோடி. எப்போதும் பட்ஜெட் வாசிப்பாங்க சட்டமன்றத்தில். ஆனா அப்படி பட்ஜெட் வாசிக்கின்ற பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்குது அதை மட்டுமே குறிப்பிடாம நேரடி கடன் அளவை மட்டுமே குறிப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி தான்பா தமிழகத்துக்கான கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுத்துறை நிறுவனங்கள் மீது தமிழக அரசாங்கம் வாங்கி வைத்திருக்கின்ற கடனை பத்தி பேச மாட்டாங்க. அந்த கடனை பத்தி பேசாததுனால நாம் என்ன நினைப்போம், பரவாயில்லப்பா நல்லா நிர்வாகம் பண்ணியிருக்காங்கப்பா. அதிமுக ஆட்சியில 4,4 லட்சம் கோடி அளவு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா இவங்க 10 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் பெருசா கடன் வாங்கலையே, கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்குது, அவள் தானே அப்படின்னு சிம்பிளா கடந்து போவோம். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் மீது அவங்க வாங்கி வைக்கின்ற கடனை சேர்த்தாதான் தெரியும் கிட்டத்தட்ட அவங்க 8 லட்சம் கோடி அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும். ஏன்னா பல பஸ்ஸுகளை அடகு வச்சு, பல டெப்போக்களை அடகு வச்சு, போக்குவரத்து பணிமனையின் நிலங்களை அடகு வச்சு, அதே மாதிரி தான் பல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குதுல்ல, அந்த நிறுவனங்களுடைய நிலங்களை எல்லாம் அடகு வச்சு ஏகப்பட்ட கடனை வாங்கியிருக்காங்க. இந்த கடன் எல்லாம் மக்களுக்கு தெரிந்தாதானே சென்ற அரசாங்கமானது சரியா நிர்வாகம் பண்ணியிருக்குதா இல்ல ஒட்டுமொத்தமாக நம்மள கடன்ல மூழ்கி தள்ளிட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே நாள்ல அடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா, நம்முடைய இப்போதைய நிதி அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு வருஷத்துல அடைக்க முடியாதுங்க. ஏன்னா திமுக அரசாங்கமானது ஒவ்வொரு ஆண்டும் கடன் வாங்கியிருக்க கூடியவங்க கிட்ட போய் ஐயா இப்ப கட்டிடுறோம் அப்ப கட்டிடுறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் வாக்குறுதி கொடுத்து அதை கட்டாம வட்டியை தான் ஏற்றி வச்சிருக்காங்க. நாம இப்ப வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேலாக வட்டியை கட்டிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம அடுத்த வருஷம் கட்டிடுமா, அதுக்கு அடுத்த வருஷம் கட்டிடுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கின கடனை நாம ஒரு வருஷம் 2 வருஷத்துல அடைக்கவே முடியாது. 5 வருஷம் ஆனா கூட இந்த கடனை அடைக்க முடியாது. ஆனா நாம கடனை குறைக்கலாம். மொத்தமாக தமிழகத்தை 13,18,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடனை வாங்கி வச்சிருக்காங்க. உண்மையா சொல்ல போனோம்னா பிறக்க போற குழந்தை தலையில கூட 1,28,000 ரூபாய் கடன் இருக்குது. நம்மளை உலக வங்கி இடத்துலயோ இல்ல ஆசியா வங்கி இடத்துலயோ கணக்கிட்டு ஏம்பா இவ்வளோ மக்கள் இருக்காங்கப்பா, அவங்களுடைய ஒவ்வொரு தலை வருமானம் இவ்வளோப்பா, அவங்க ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ பொருள் வாங்குறாங்கப்பா, அந்த பொருள் வாங்கினதுனால எங்களுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி வருதுப்பா, அந்த ஜிஎஸ்டியில நாங்க செலவு போவ மாசம் இவ்வளோ கட்டுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளை காட்டித்தான் இந்த 13,18,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. வருஷம் 78,000 கோடி அளவுக்கு கடன் வாங்கினா தான் கவர்மெண்டே நடத்த முடியும் அப்படின்ற நிலை தான் இருந்திருக்குது. நம்முடைய புதிய நிதி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல 64 ரூபாய் முதல்ல எடுத்து வச்சிடணும். எதுக்காக எடுத்து வைக்கணும்? நிறைய அரசு ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய பேருக்கு பென்ஷன் கொடுக்கணும், முதியோர் ஊக்கத்தொகை தரணும். அதனால நம்ம கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குதுன்னா அது 64 ரூபாய் நம்ம என்ன பண்ணணும், தனியா எடுத்து வச்சிடணும்.
அந்த 64 ரூபாயில கை வைக்கவே முடியாது. சரி, அந்த 64 ரூபாயில கை எதுக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரோடு போடணும் இல்ல, பள்ளிக்கூடம் கட்டணும் இல்ல, அரசாங்க பில்டிங் கட்டணும் இல்ல, சில இடத்துல நிலங்களை வாங்கி வருகின்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கணும் இல்ல. மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலத்தை எடுத்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும் இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்ல. அதனால ஐயோ இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு 100 ரூபாயில ஒரு 64 ரூபாய் எடுத்து வைக்கணும் தெரியுமா? அதுல கை வைக்கவே முடியாது. அதை கை வச்சோம்னா சம்பளம் கொடுக்க முடியாது. சம்பளம் கொடுக்கலன்னா அரசாங்க அதிகாரிகள் வேலை பார்ப்பாங்களா? ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் அப்படியே முடங்கி விடும். அதனால 100 ரூபாயில 64 ரூபாய் அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதுதான். சரி, மீதி வந்து பாத்தீங்கன்னா 36 ரூபாய் இருக்குது. அந்த 36 ரூபாயில வந்து கிட்டத்தட்ட 22 ரூபாய் தனியா எடுத்து வச்சிடணும். எதுக்காக தனியா எடுத்து வச்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நம்ம மானியம் கொடுக்கணும். இப்போ பஸ் தங்கு தடையின்றி ஓடணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பஸ் 1 கிலோமீட்டருக்கு நகர்ந்து போனோம்னா 78 ரூபாய் செலவாகுது. ஆனா நம்மளுக்கு வர வருமானம் 23 ரூபாய் தான் வருது. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 45 ரூபாய் நம்ம கூடுதலாக செலவு பண்ணணும். ஸோ அந்த கூடுதலாக செலவு பண்ணுகின்ற தொகையை 100 ரூபாயிலிருந்து 22 ரூபாய் எடுத்து வச்சுமாரு, அதுல இருந்து நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி மின்சார கட்டணமானது ஆக்சுவலா எவ்வளவு உயர்ந்திருக்கணுமோ அவ்வளவு உயர்த்தல. அதெல்லாம் அரசாங்கம் தான் சுமக்குது. அப்போ அந்த 22 ரூபாய் எடுத்து வைக்கணும் தெரியுமா? அதுல தான் மின்சார வாரியத்துக்கு நம்ம பணம் கொடுக்கணும். மொத்தமா பாத்தீங்கன்னா 100 ரூபாயில 87 ரூபாய் தனி எடுத்து வச்சிடணும். அதுல கையே வைக்க முடியாது. மீதி இருக்கக்கூடிய 13 ரூபாயை வச்சுதான் ரோடு போடணும், பள்ளிக்கூடம் காட்டணும். அதை தாண்டி நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும் பாரு மாசம் மாசம், அதை கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட இலவச திட்டங்களை நாம அறிவிச்சிருக்கோம். அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். முடியுங்களா? அதனாலதான் என்ன பண்றாங்க, வருஷம் போய் நாம எதையாவது ஒண்ணு அடகு வச்சு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். நாம கடன் வாங்குறதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடா போட்டு வைக்கணும். 100 ரூபாயில வந்து கடன் வாங்கினோம்னா அதுல 1 ரூபாய் 75 பைசா மட்டும்தான் முதலீடா போட்டு வச்சிடும். 1 ரூபாய் 75 பைசா முதலீடா போட்டா எவ்வளவு வருமானம் வந்துடும்? ஒரு 2 ரூபாயா வருமா? அப்போ 1/4 ரூபாய் தான் நம்மளுக்கு அதிகமா வருமானம் வரும். ஏன்னா அரசாங்க முதலீடு பண்றதுனால அதிக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இப்ப நம்ம எல்லாம் வந்து ஆவின்ல பால் விற்கிறோம். உற்பத்தி செலவு அதிகமா இருக்குது, ஆனா நம்ம கொடுக்கறதுக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க. அதனால இதெல்லாம் முதலீடு தான். என்ன பண்றது, வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்றது போயிட்டுங்க. சமூக நல திட்டங்களின் அடிப்படையில் அதெல்லாம் விலை குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாம கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அதனால கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. சரி, இப்ப புதுசா வந்திருக்கின்ற அரசை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காம இவற்றையெல்லாம் சரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாமி, கடன் வாங்காம சரி கட்ட முடியாது. ஆனா இவங்க வாங்கி வச்சிருக்காங்களே கடன், அந்த அளவுக்கு நம்ம கடனை உயர்த்தாம படிப்படியா குறைக்கலாம். இப்ப இந்த வருஷம் 78,000 கோடி அளவுக்கு நமக்கு பட்ஜெட்ல பற்றாக்குறை வருது. இப்படி அந்த 78,000 கோடி கடன் வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படின்னு மரிய வில்சன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. எப்படி குறைப்பாங்க அப்படின்னும் பொழுது, முதல்ல நிர்வாகத்தை சரி பண்ணணும். ரெண்டாவது வந்து நிறைய வந்து அரசாங்க பணமானது லீக் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஊழலை தடுக்கணும். மூன்றாவது, நம்ம நாட்டில் ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுது என்ற விஷயம் தெரியும். அதெல்லாம் சரியான விலையில சரியா வந்து பாத்தீங்கன்னா வித்து அத ஊழல் இல்லாம ஒட்டுமொத்த பணத்தையும் கவர்மெண்ட் கொண்டு வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த கடனை வந்து நாம குறைக்கலாம். வட்டி கட்டுறதும் குறையும். நிலம் விற்கிறாங்க, அப்புறம் அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கின்ற போது அந்த நில மதிப்பை பொறுத்த வரைக்கும் குறைச்சி காட்டி நிலத்தை ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கு நிதி அமைச்சர் சொல்லுவாரு, அண்ணா நகர்ல ஒருத்தர் நிலம் வாங்குறான்னு வச்சுக்கங்களேன், அங்க லேண்ட் மதிப்பு எவ்வளவு இருக்கும், ஆனா அதை விட பன்மடங்கு குறைச்சி காட்டி தான் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி இல்லாம உண்மையான மார்க்கெட் வேல்யூ என்னவோ அந்த மார்க்கெட் படி வந்து பத்திரப்பதிவு செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த கடனை குறைக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு பணம் எந்த வழியெல்லாம் தவறா போகுதோ அவற்றையெல்லாம் அடைத்தோம் என்றால் நாம பெருசா கடன் வாங்க வேண்டியது கிடையாது. ஆனா நாம கடன் வாங்காம இருக்க போறது இல்ல, அந்த ஆட்சியை விட நம்ம குறைவா கடன் வாங்குவோம். ஆனா சொன்ன வாக்குறுதி எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவோம்
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. மொத்தத்துல இந்த வெள்ளை அறிக்கையின் மூலமாக ஒரு உண்மை வெளியே வந்திருக்கிறது. என்னன்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எல்லாவற்றிலும் டாப்ல இருக்குது அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சியானது உளறி கொட்டி கொண்டிருந்தது. ஆனா இந்தியாவிலே வந்து அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான் ஒண்ணு. அப்படி வாங்கின கடனை வந்து நாம முதலீடு பண்ணாமையே வாயில போட்டுன்னு இருக்கிறோம். அந்த முதலீடை பொறுத்த வரைக்கும் நாம தான் இந்தியாவிலே வந்து குறைவான முதலீடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை விட நாம டாப்ல இருக்கிறோம் பார்த்தா குஜராத் நம்மளை விட ரொம்ப டாப்ல இருக்கு. அவன் பட்ஜெட் போட்டான்னு வச்சுங்களேன், அவன் கையில் இருக்கின்ற பணத்தை விட பட்ஜெட் போட்டு முடிக்கின்ற போது அவன் கையில ஒரு 28 பைசா மீந்து போகுது. அவங்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய்க்கு பட்ஜெட் போடணும். ஆனா குஜராத்ல வருஷம் என்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அந்த வேலையெல்லாம் ஒட்டுமொத்தமா தொகுத்து அவன் கையில் இருக்கின்ற பணத்தை எல்லாம் பிரிச்சு பார்த்துட்ட பிறகு கூட அவன் கையில 28 பைசா இருக்குது மீதி. அந்த 28 பைசா வந்து பாத்தீங்கன்னா உபரியா இருப்பதுனால அந்த மக்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து அந்த மாதிரி நலத்திட்டங்கள் கூட செய்யலாம். இல்ல கூடுதலா கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம். அதனால பட்ஜெட் போட்டும் அவங்க கிட்ட பணம் மீறுது. அதே மாதிரி மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா அவன் பட்ஜெட்டை போட்டுட்டும் அவன் கையில பணம் மீறலனா கூட கடன் வாங்காத அளவுக்கு பட்ஜெட்டுக்கும் கையில் இருக்கின்ற காசுக்கும் சமமா போகுது. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட 5.49% வந்து கடனை வாங்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம பணத்தின் மதிப்புல சொன்னோமே, வருஷம் 78,000 கோடி அளவுக்கு பட்ஜெட் போட்டுட்டு பணம் பற்றாதனால வெளியிடத்துல கடன் வாங்கினே இருக்கும். ஸோ நம்ம புதிய நிதி அமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு பிறகு எந்தெந்த மாநிலம் எல்லாம் வேகமாக வளர்ந்து வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா இவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எழுந்தே வரல. ஏன் அந்த ஸ்டேட்டுடன் நாம் வந்து ஒப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்பு வந்து இந்த ஸ்டேட்டை விட நம்ம கொஞ்சம் டாப்ல இருந்த ஒன்று. ரெண்டாவது, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் தான் நமக்கு தான் போட்டியா இருந்தது, நீயா நானா போட்டி இருந்தது. ஸோ கொரோனா தருணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் வந்து பொருளாதாரம் ஜீரோவா போச்சு. ஸோ எல்லாருமே ஜீரோலேருந்து தான் பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்தாங்க. ஆனால் மற்ற 3 மாநிலமும் வந்து பழைய நிலையை விட கடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நிலையை எட்டவே முடியல. அது திமுக ஆட்சியானது 5 வருஷம் நடத்தினாங்க, பெரிய விளம்பரம் மட்டும்தான் பண்ணாங்களே கண்டு மற்ற ஸ்டேட்லாம் வந்து கொரோனாவை தாண்டி பழைய நிலையை தாண்டி வளர்ந்துட்டாங்க. ஆனால் நாம பழைய நிலையை கூட அடையாம கிட்டத்தட்ட 2.8% வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டோம். அதனால மாநிலத்தை வளர்த்தெடுக்காம வீதியில நிக்க வச்சுட்டாங்கோ திமுக அரசாங்கம் அப்படின்றத பிற மாநிலங்களுடன் ஒப்பிட்டு தமிழகம் அதுல பாதாளத்துல போயிட்டு இருக்குது. மீட்க முடியாத அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டாங்க, என்ன பண்றதுங்க அப்படின்னு வந்து புதிய நிதி அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். ஸோ எல்லாவற்றையும் சரி பண்ணிடுவோம், பெருசா கடன்லாம் வாங்க மாட்டோம், மக்கள் மீது வரி எல்லாம் போட மாட்டோம், கவலைப்படாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். திமுக அரசாங்கமானது எந்த அளவுக்கு நிர்வாக திறனற்று ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக தான் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொருளாதார ஆய்வு அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா வருகின்ற எல்லா அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் நிதிநிலை எப்படி இருக்குது பாருங்க, கடந்த காலத்துல எப்படி இந்த தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு போயிருக்காங்க பாருங்க, இதுல இருந்து நாங்க மேல வரணுங்க, அது செய்யலாம் இது செய்யலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு பிறகு எல்லாரும் வெள்ளை அறிக்கை விடுறாங்கப்பா. இதே குற்றச்சாட்டு தான் வந்து அதிமுக ஆட்சி மீதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வச்சாரு. அதனால இந்த வெள்ளை அறிக்கை விடுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் வெள்ளை அறிக்கை விட்ட பிறகு அந்த அரசாங்கங்கள் எப்படி செயல்பட்டு இருக்குது அப்படின்றதுதான் முக்கியம். மொத்தத்துல நம்ம தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் பாவீங்களா, பிற மாநிலத்துடன் நம்ம மாநிலத்தை எப்படி ஒப்பிட்டு பேசலாம். நாம 2006 இருக்கு தெரியுமா, 2006 அப்பொழுதே வந்து நாம எல்லாமே இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு களத்துல இறங்கிட்டோம். அவனுங்கெல்லாம் வந்து 2024 இருந்து தான் இலவசமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அவனுங்களும் வந்து அடுத்த 5 ஆண்டுல பாடுறா நம்மளோட மோசமா இருக்கும். இப்பதாண்டா அவனுங்க 3000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2024 தான் இலவசம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் தெரியும் வருவாயை விட நாம ஏகப்பட்ட பணத்தை இலவச திட்டங்களுக்காக செலவழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை விட அதிகமா கடன் வாங்க போறாங்க பாருங்க.
அப்படின்னு வந்து தங்கம் தென்னரசு சொல்லி, ஏங்க இது வெள்ளை அறிக்கைலாம் கிடையாது, இது ஒரு வெற்றி அறிக்கை. மக்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுத்திய ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கோபப்படுவாங்கல்ல, போராட்டம் நடத்துவாங்கல்ல. சரி, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மொத்தத்தில் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காரணத்தினாலும் இயலாமையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கை என்ற பொய்யை விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தங்கம் தென்னரசு நான்லாம் பிரில்லியன்ட்டுப்பா, என்கிட்ட வந்து நீ வந்து ஒரு புதிய நிதியமைச்சராக இருந்துக்கிட்டு பொய் சொல்லிட்டு திரியா, என்னை விட நீ சரியா மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை சரி பண்றியா பார்க்கலாம், நிர்வாகத்திறன் எந்த அளவுக்கு இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நான் தான் என் பெஸ்ட் நிதியமைச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி இயலாமையை மறைப்பதற்காக வெள்ளை அறிக்கையா வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கைலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி செயலாக்கம் பண்ண போறீங்க, இவ்வளோ இலவசங்களை கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். பார்க்கலாம். நம்ம திமுக அரசாங்கம் சொல்ற மாதிரி மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, இவையெல்லாம் வந்து லேட்டஸ்டாக தான் இலவசங்களை அறிவித்து இப்போ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா நிதி சுமையில் தள்ளாடுது. அது பேருந்து இலவசமாக இருக்கலாம், அப்புறம் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதாக இருக்கலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2006லேருந்து கலர் டிவி, மிக்சி கிரைண்டரு, கோழி, ஆடு அப்படின்னு இலவசங்களை வாரி வாரி கொடுத்தோம். அதனால தான் நாம் வந்து ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் அதிக கடன் வாங்குகின்ற நிலைமை நம்மளுக்கு வந்தது. கொரோனா காலத்துக்கு பிறகும் நம்மளால் எழுந்து வர முடியாததுக்கு காரணம் நாம் எவ்வளோ பணம் இருக்குன்னு கணக்கிடாமல் நிறைய வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடனை வாங்கி செலவு பண்ணோம். இப்போ மகாராஷ்டிராவும் அந்த நிலைமையில் வரப்போகுது, மற்ற மாநிலங்களும் வரப்போகுது. அதனால் இலவசங்கள் கொடுத்த பிறகு இல்லை, இன்னொரு 5 ஆண்டு காலம் பொறுத்த பிறகு இந்த குஜராத்து, இந்த மகாராஷ்டிரா, அப்புறம் இந்த கர்நாடகா, அந்த மாநிலத்துடன் தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்த்தா தமிழ்நாடு பெட்டராக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் திமுக காரன் வந்தும் கொள்ளடிக்கிற பார்ட்டி தான். அவன் நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வந்து அரசாட்சி செய்ய மாட்டான். அவங்க அமைச்சர்கள் துண்ணு போக மீறி தான் அரசாங்கத்துக்கு பணம். அது பத்திரப்பதிவு துறையாக இருக்கலாம், இல்லை கனிமவளத்துறையாக இருக்கலாம், நீர்வளத்துறையாக இருக்கலாம், சாலை போடுகின்ற பொதுப்பணித்துறையாக இருக்கலாம், எல்லாத்துலையும் அவனுக்கு சாப்பிட்ட மீறி தான். அதனால் நம்மக்கிட்ட கொஞ்சம் நேர்மை கிடையாது. ஊழல்வாதிகள் ஆட்சி ஆண்டாங்க. ஆனால் பிற மாநிலத்தில் கொஞ்சம் ஊழல் கம்மியாகவும் மாநில பற்று அதிகமாக இருந்தது. அதனால தான் அவன் கொரோனாவுக்கு பிறகு வேகமாக வளர்ந்துருக்கான். நம்ம வளரல. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க போகிற மாநிலமாக இருக்குமா 2100ல். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த முதியோர்களை பொறுத்த வரைக்கும் சம்பாரித்து மாநிலத்துக்கு தர முடியாது. அப்போ அவங்கள பராமரிக்கணும், அரசாங்கத்திட்ட தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போது தமிழ்நாட்டுடைய நிதி சுமையானது போக போக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எப்படியா இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி இழப்புக்காக மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துட்டு இருந்தது இல்லை, அது ஒரு காலத்தில் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியும். அதனால் இந்த ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை நிறுத்துவதற்கு முன்பாக எவ்வளோ நமக்கு நிறுத்திட்டாங்கன்னா இழப்பு ஏற்படுமோ அதை எந்த வழியெல்லாம் நம்ம திரட்ட வேண்டும் சொல்லிட்டு நிதியை பெருக்குவதற்கான வழியை சென்ற திமுக அரசாங்கமானது கையாண்டிருக்கணும். அதை கையாளவில்லை. அதனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்தும் அதிக கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், 5 வருஷத்துக்கு தான் ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையை மத்திய அரசாங்கம் தரும். மத்திய அரசாங்கமானது ஒரே நாடு ஒரே வரியை போட்டது. அப்படி போடுறதுனால ஒரு மாநிலத்துக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படும். எவ்வளோ இழப்பு ஏற்படுதோ அது 5 வருஷத்துக்கு தரும். அதுக்கப்புறம் உங்களுடைய வரி வருவாயை பெருக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம். ஆனால் ஒரு காலத்தில் நிறுத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சு தமிழக அரசாங்கமானது அந்த வரி எவ்வளோ வரலையோ அதை ஈடு செய்யும் விதமாக பணம் வருகின்ற வழியை கண்டுபிடிச்சிருக்கணுமா, கண்டுபிடிக்கலையாம். அதனால் கடன் ஆச்சான். அது மட்டும் கிடையாது, மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் செஸ் வரி, பெட்ரோல் டீசல் மீதெல்லாம் வரி போட்டு அவங்க நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வரியை சம்பாதிச்சுக்கிறாங்க. அந்த செஸ் வரியிலிருந்து எந்த மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்க முடியாது. ஏன்னா மாநில அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் வரி போடுது. அந்த செஸ் வரியை மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தரல. அப்போ மத்திய அரசாங்கம் மட்டும் மாநில அரசாங்கம் தருமா? தராது. அதனால ஜிஎஸ்டியில் இருந்து மட்டும்தான் மாநிலத்துக்கு வரி பகிர்வு வருது. அதனால மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வரியை அவங்க பெருக்கிக் கொள்வதற்கு வேற ஒரு இனம் கண்டுவிட்டார்கள். வருமானம் வருகின்ற வழியை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க கண்டுபிடிக்கல. எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்துக்கு மீது குறை சொல்லிக்கிட்டே வந்து தமிழ்நாட்டை கடனில் மூழ்கடிச்சிட்டு போயிட்டாங்க. மத்திய அரசாங்கமானது சட்டப்படி என்ன வரியை தரணுமோ அந்த வரியை தருது. அதனால தான் திமுக அரசாங்கமானது ஐயோ வரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் கேஸ் போட முடியல. ஸோ மொத்தத்தில் திமுக அரசாங்கமானது நிர்வாகத்திறனற்று ஊழலில் திளைத்து தமிழகத்தை கடனில் மூழ்கடிச்சிட்டாங்கோ. ஒவ்வொருத்தர் தலைமையிலும் 1,28,000 ரூபாய் வந்து திணிச்சு வச்சிருக்காங்கோ. இதெல்லாம் நாம தான் கட்டணும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இந்த ஓட்டையா பணம் எங்கெல்லாம் போயிச்சோ அதெல்லாம் அடைச்சி சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு
நலத்திட்டங்கள் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேற்றும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை விட்டு நம்ம கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சிருக்காங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை சரியா வர வரைக்கும் அவங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு கேட்க கூடாதான். என்னங்க நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக ஒண்ணு மட்டும் தெளிவாச்சு. என்ன தெளிவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 13,18,000 கோடி தமிழகத்துல கடன் இருக்குது. ரெண்டாவது, இவ்வளவு கடன் இருந்தாலும் திமுக காரம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வருகின்ற பணத்தை சரியா அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காம கொள்ளடிச்சிருக்கானுங்கோ அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. எதை வச்சு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கூடுதலாக கடன் வாங்காம கூடுதலாக எந்த வரியும் போடாம நமக்கு இப்போ வருகின்ற வருமானத்தை வச்சே வந்து நாம பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா போடலாம், கடன் சுமையை குறைக்கலாம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுகின்ற போது, போன அரசாங்கமானது இதையான் செய்யல. அப்போ இவ்வளோ வருமானம் வருகின்ற வழி இருந்தும் அந்த வருமானத்தெல்லாம் வந்து ஆட்டையை போட்டது யாரு? திமுக தானே. அந்த விஷயங்கள் இப்ப தெளிவா இருக்குது. பார்க்கலாம் ஊழலை எந்த அளவுக்கு ஒழிக்க போறாங்க. ரெண்டாவது, ஊழல் பண்ணவங்களை எத்தனை பேரை உள்ள தூக்கி போட போறாங்க. நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் அலர்னாரு, அலர்னபடி வந்து அவரு திகார் ஜெயிலுக்கு போவாரா இல்ல புழல் சிறைக்கு போவாரா? எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றிங்க.